அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் நம்முடைய தேவைகள் அனைத்திற்கும் அல்லாஹ் தஆலா மறைமுகமாக உதவிகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வசனத்தினுடைய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம். இந்த ஆயத்தை மட்டும் நீங்கள் எந்த தேவைக்கு வேணாலும் நீங்கள் ஓதலாம். இது எல்லா தேவைக்குமே பொருத்தமான ஒரு வசனம்னே நம்ம சொல்லலாம். உங்களோட கவலைகள் பற்றியாக இருந்தாலும், உங்களோட கடன் பிரச்சனை தீரணும்னாலும், இன்னும் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை நீங்கணும்னாலும், இன்னும் குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான கவலைகள் இருந்தாலும் இந்த வசனம் உங்களுக்கு போதுமானது. இன்னும் உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இந்த வசனத்தை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் முறையிடுங்க. இன்னும் இந்த வசனத்தை நீங்கள் ஓதிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய எல்லா விஷயத்திற்குமே எல்லாருமே சம்மதம் தெரிவிப்பாங்க. இன்னும் நீங்கள் யார்கிட்டையாவது பணம் கேட்க போகிறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. இன்னும் நீங்கள் எங்கேயாவது வேலை தேடிட்டுருக்கீங்க, அது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அங்கே யாரையாவது அல்லாஹ் அனுப்பி உங்களுக்கு உதவிகள் செய்வான். இன்னும் இதை ஓதிட்டு போனீங்க அப்படின்னா போகக்கூடிய அந்த காரியம் உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத திருப்பங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஏன்னா அல்லாஹ்விடமிருந்து மறைமுகமான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நினச்சி பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு உதவிகள் செய்வான். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு வசனத்தை தான் பார்க்க போகிறோம். எந்த தேவையும் எனக்கு கபூல் ஆகலை, எனக்கு அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கல அப்படிங்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திருக்குரானுடைய ஒரு வசனத்தை நீங்கள் ஓதி பாருங்க. அந்த வசனம் என்ன அப்படின்னா, வ உஃபவ்விலு அம்ரி இலல்லாஹ் இன்னல்லாஹ பசீரும் பில் இபாத். இந்த வசனத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு 101 முறை நீங்கள் ஓதிட்டீங்க அப்படின்னா உங்களோட கவலைகள் துக்கங்கள் அனைத்துமே நீங்கிரும். இன்னும் உங்களுக்கு உதவிகள் செய்ய அல்லாஹ் மறைமுகமாக ஏற்பாடு செய்வான். இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நடக்கக்கூடிய காரியம் நமக்கு சிறப்பாக நடக்கணும். நாளைக்கு இது நடந்தால் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே பல தேவைகள் இருக்குது. நாளைக்கு இந்த பிரச்சனை வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும், நாளைக்கு இந்த கஷ்டம் எனக்கு வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும், நாளைக்கு நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கணும், எனக்கு அல்லாஹ் எல்லா விஷயத்திலையும் உதவிகள் செய்யணும் அப்படின்னும் நம்ம எல்லோருமே ஆசைப்படக்கூடியவங்களாக தான் இருக்கும். இப்படி நம்முடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் நமக்கு பூர்த்தியாக்கி தரக்கூடியது இந்த வசனம். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த வசனத்தை இன்றிலிருந்து நீங்கள் இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு 101 முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உங்களோட கவலைகள் குறித்து கேளுங்க. இன்னும் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் இதை ஓதிட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் உங்களோட ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் தெரியப்படுத்துங்க. மறுநாளே அல்லாஹ் உங்களுக்கு பதில் கொடுப்பான். அத்தனை காரியத்திலையும் அல்லாஹ் உங்களுக்கு உதவிகள் செய்வான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த வசனத்தை ஓதி அல்லாஹ்விடமிருந்து அவனுடைய உதவிகளை பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.